Welcome to Arjuna Government Exams Quiz. Today's current affairs. Let's begin. அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவிற்கு வரவேற்கிறோம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள். தொடங்குவோம். Question 1. According to CEC Ganesh Kumar, which state achieved a record poll turnout, the highest since independence? தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமார் கூற்றுப்படி சுதந்திரத்திற்கு பிறகு அதிகபட்ச வாக்குப்பதிவை பதிவு செய்த மாநிலம் எது? The correct answer is Bihar. CEC Ganesh Kumar stated that Bihar achieved the highest poll turnout since independence. சரியான பதில் பீகார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமார் பீகார் மாநிலம் சுதந்திரத்திற்கு பிறகு அதிகபட்ச வாக்குப்பதிவை பதிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். Question 2. Who warned the country about Dimagi Naxals on the 80th Independence Day? 80வது சுதந்திர தினத்தன்று திமகி நக்சல்கள் குறித்து நாட்டுக்கு எச்சரித்தவர் யார்? The correct answer is Prime Minister Modi. Prime Minister Modi warned about Dimagi Naxals on the 80th Independence Day. சரியான பதில் பிரதமர் மோடி. 80வது சுதந்திர தினத்தன்று பிரதமர் மோடி திமகி நக்சல்கள் குறித்து எச்சரித்தார். Question 3. For what purpose were PDP leaders detained in Kashmir? காஷ்மீரில் PDP தலைவர்கள் எந்த நோக்கத்திற்காக கைது செய்யப்பட்டனர்? The correct answer is seeking insurance for Hillhead apple orchards. PDP leaders were detained for protesting to seek insurance for Hillhead apple orchards in Kashmir. சரியான பதில் பனிப்பொழிவால் பாதிக்கப்பட்ட ஆப்பிள் தோட்டங்களுக்கு காப்பீடு கோரி. காஷ்மீரில் பனிப்பொழிவால் பாதிக்கப்பட்ட ஆப்பிள் தோட்டங்களுக்கு காப்பீடு கோரி போராட்டம் நடத்தியதற்காக PDP தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். Question 4. Which challenge did a senior IPS officer identify as the biggest facing police, for which he was awarded the President's Medal for Distinguished Service? ஒரு மூத்த IPS அதிகாரி காவல்துறையினர் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவாலாக எதை குறிப்பிட்டார்? அதற்காக அவருக்கு குடியரசுத் தலைவரின் சிறப்பு சேவை பதக்கம் வழங்கப்பட்டது. The correct answer is cybercrime. A senior IPS officer stated that cybercrime is emerging as the biggest challenge facing police. சரியான பதில் சைபர் கிரைம். சைபர் கிரைம் காவல்துறையினர் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவாலாக உருவாகி வருவதாக ஒரு மூத்த IPS அதிகாரி தெரிவித்தார். Question 5. Which country's defense minister, Israel Katz, vowed to go after Hezbollah? எந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஹிஸ்புல்லாவை பின்தொடர்ந்து தாக்குவதாக சபதம் செய்தார்? The correct answer is Israel. Israel's defense minister, Israel Katz, vowed to go after Hezbollah. சரியான பதில் இஸ்ரேல். இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஹிஸ்புல்லாவை பின்தொடர்ந்து தாக்குவதாக சபதம் செய்தார். Question 6. Which political leader claimed to have an audio clip proving graft charges against some Tamil Nadu ministers? சில தமிழக அமைச்சர்களுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கும் ஆடியோ கிளிப் தன்னிடம் இருப்பதாக எந்த அரசியல் தலைவர் கூறினார்? The correct answer is K. Annamalai. K. Annamalai claimed to have an audio clip to prove graft charges against some Tamil Nadu ministers. சரியான பதில் K. Annamalai. சில தமிழக அமைச்சர்களுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க ஆடியோ கிளிப் தன்னிடம் இருப்பதாக K. Annamalai கூறினார். Question 7. Which US president hailed the Gaza ceasefire agreement as a major milestone?
காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முக்கிய மைல்கல் என்று எந்த அமெரிக்க ஜனாதிபதி பாராட்டினார்? The correct answer is Donald Trump. Donald Trump hailed the Gaza ceasefire agreement as a major milestone. சரியான பதில் டொனால்ட் டிரம்ப். டொனால்ட் டிரம்ப் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முக்கிய மைல்கல் என்று பாராட்டினார். Question 8. In which city was a bomb and timer found in a suspicious packet, averting a terror plot? எந்த நகரத்தில் சந்தேகத்திற்கிடமான பொட்டலத்தில் வெடிகுண்டும் டைமரும் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு பயங்கரவாத சதி முறியடிக்கப்பட்டது? The correct answer is Amritsar. A bomb and timer were found in a suspicious packet in Amritsar. சரியான பதில் அமிர்தசரஸ். அமிர்தசரஸில் சந்தேகத்திற்கிடமான பொட்டலத்தில் வெடிகுண்டும் டைமரும் கண்டுபிடிக்கப்பட்டது. Question 9. Uttar Pradesh Chief Minister Yogi Adityanath paid tribute to former Prime Minister Atal Bihari Vajpayee on his death anniversary in which city? உத்தர பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் நினைவு தினத்தை எந்த நகரத்தில் அஞ்சலி செலுத்தினார்? The correct answer is Lucknow. UP CM Yogi Adityanath paid tribute to Atal Bihari Vajpayee in Lucknow. சரியான பதில் லக்னோ. உத்தர பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் லக்னோவில் அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு அஞ்சலி செலுத்தினார். Question 10. Which chief minister challenged K. Chandrasekhar Rao to attend the Telangana Assembly session in September? செப்டம்பரில் நடைபெறும் தெலுங்கானா சட்டசபை கூட்டத்தொடரில் கலந்து கொள்ளுமாறு கே. சந்திரசேகர் ராவிற்கு சவால் விடுத்த முதலமைச்சர் யார்? The correct answer is Revant Reddy. Telangana Chief Minister Revant Reddy challenged K. Chandrasekhar Rao to attend the assembly session. சரியான பதில் ரேவந்த் ரெட்டி. தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி சட்டசபை கூட்டத்தொடரில் கலந்து கொள்ளுமாறு கே. சந்திரசேகர் ராவிற்கு சவால் விடுத்தார். Question 11. Which chief minister dismissed allegations that BJP workers were behind the assault on a CJP volunteer's father in Bengal? வங்காளத்தில் சிஜேபி தன்னார்வலரின் தந்தையின் மீதான தாக்குதலுக்கு பாஜக தொண்டர்கள் காரணம் என்ற குற்றச்சாட்டுகளை எந்த முதலமைச்சர் நிராகரித்தார்? The correct answer is Suvendu Adhikari. Bengal Chief Minister Suvendu Adhikari dismissed allegations against BJP workers regarding the assault. சரியான பதில் சுவேந்து அதிகாரி. வங்காள முதல்வர் சுவேந்து அதிகாரி தாக்குதல் தொடர்பாக பாஜக தொண்டர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நிராகரித்தார். Question 12. Which authority cracked down on 6 food companies for rectifying misleading claims and trademarks? தவறான உரிமைகோரல்கள் மற்றும் வர்த்தக முத்திரைகளை சரிசெய்ததற்காக 6 உணவு நிறுவனங்கள் மீது எந்த ஆணையம் நடவடிக்கை எடுத்தது? The correct answer is FSSAI, Food Safety and Standards Authority of India. The FSSAI cracked down on 6 food business operators for misleading claims and trademarks. சரியான பதில் FSSAI, இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம். தவறான உரிமைகோரல்கள் மற்றும் வர்த்தக முத்திரைகளுக்காக 6 உணவு வணிக நிறுவனங்கள் மீது FSSAI நடவடிக்கை எடுத்தது. Question 13. For how many subjects did the National Testing Agency, NTA, order fresh UGC NET examinations due to extensive errors? விரிவான பிழைகள் காரணமாக எத்தனை பாடங்களுக்கு தேசிய தேர்வு முகமை, NTA, புதிய UGC NET தேர்வுகளை நடத்த உத்தரவிட்டது? The correct answer is 3. NTA ordered fresh UGC NET examinations for 3 subjects,
English, Commerce, and Sociology. சரியான பதில் 3. ஆங்கிலம், வணிகவியல் மற்றும் சமூகவியல் ஆகிய 3 பாடங்களுக்கு புதிய UGC NET தேர்வுகளை NTA உத்தரவிட்டது. Question 14. What critical purpose do human milk banks in India serve? இந்தியாவில் உள்ள மனித பால் வங்கிகளின் முக்கிய நோக்கம் என்ன? The correct answer is delivering nourishment to at-risk infants. Human milk banks in India deliver much-needed nourishment to at-risk infants. சரியான பதில், ஆபத்தில் உள்ள பச்சிளம் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து வழங்குதல். இந்தியாவில் உள்ள மனித பால் வங்கிகள் ஆபத்தில் உள்ள பச்சிளம் குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்குகின்றன. Question 15. Which university hosts the Ambedkar Klaignar Visiting Fellowship, focusing on social justice and federalism? சமூக நீதி மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தில் கவனம் செலுத்தும் அம்பேத்கர் இளைஞர் வருகைதரு பேராசிரிய பணியே விசிட்டிங் ஃபெலோஷிப் எந்த பல்கலைக்கழகம் நடத்துகிறது? The correct answer is SOAS, School of Oriental and African Studies. The Ambedkar Klaignar Visiting Fellowship is hosted at SOAS, School of Oriental and African Studies. சரியான பதில், சோமாஸ், கீழே மற்றும் ஆப்பிரிக்க ஆய்வுகள் பள்ளி. அம்பேத்கர் இளைஞர் வருகைதரு பேராசிரிய பணி, சோமாஸ், கீழே மற்றும் ஆப்பிரிக்க ஆய்வுகள் பள்ளி இல் நடத்தப்படுகிறது. Question 16. Which two countries recently collaborated on strengthening earthquake preparedness with support from India? இந்தியாவின் ஆதரவுடன் நிலநடுக்க தயார்நிலையை வலுப்படுத்த சமீபத்தில் ஒத்துழைத்த இரு நாடுகள் எவை? The correct answer is Nepal Bhutan. Nepal helped Bhutan strengthen its earthquake preparedness with support from an India-backed coalition. சரியான பதில், நேபாளம் பூடான். இந்தியாவின் ஆதரவுடன் நேபாளம், பூடானின் நிலநடுக்க தயார்நிலையை வலுப்படுத்த உதவியது. Question 17. Which country is set to table a bill extending the retirement age of its judges? தனது நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீட்டிக்கும் மசோதாவை தாக்கல் செய்யவுள்ள நாடு எது? The correct answer is Sri Lanka. Sri Lanka is preparing to table a contentious bill to extend the retirement age of its judges. சரியான பதில், இலங்கை. இலங்கை தனது நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீட்டிக்கும் சர்ச்சைக்குரிய மசோதாவை தாக்கல் செய்ய தயாராகி வருகிறது. Question 18. In which city was a market recently struck by Russian forces, injuring 6 people? ரஷ்ய படைகளால் சமீபத்தில் தாக்கப்பட்ட சந்தை எந்த நகரத்தில் உள்ளது? இதில் 6 பேர் காயமடைந்தனர். The correct answer is Kyiv. A market in Kyiv was recently struck by Russian forces, injuring 6 people. சரியான பதில், கீவ். கீவ் நகரில் உள்ள ஒரு சந்தை சமீபத்தில் ரஷ்ய படைகளால் தாக்கப்பட்டது. இதில் 6 பேர் காயமடைந்தனர். Question 19. Which Indian judge recently resigned amidst a parliamentary inquiry into serious charges, including the discovery of burnt currency notes at his residence? தனது இல்லத்தில் எரிந்த பணக்கட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதை உள்ளடக்கிய கடுமையான குற்றச்சாட்டுகள் குறித்த நாடாளுமன்ற விசாரணையின் மத்தியில் சமீபத்தில் ராஜினாமா செய்த இந்திய நீதிபதி யார்? The correct answer is Justice Yashwant Verma. Justice Yashwant Verma resigned following a parliamentary inquiry into serious charges, including the discovery of burnt currency notes. சரியான பதில், நீதிபதி யஷ்வந்த் வர்மா. நீதிபதி யஷ்வந்த் வர்மா, எரிந்த பணக்கட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டது உள்ளிட்ட கடுமையான குற்றச்சாட்டுகள் குறித்த நாடாளுமன்ற விசாரணையை அடுத்து ராஜினாமா செய்தார். Question 20. A recent incident involving an accidental pistol discharge occurred at which Indian airport?
சமீபத்தில் ஒரு விமான பயணியின் கைத்துப்பாக்கி தற்செயலாக வெடித்த சம்பவம் எந்த இந்திய விமான நிலையத்தில் நிகழ்ந்தது? The correct answer is Varanasi Airport. A flyer's pistol accidentally discharged at Varanasi Airport. சரியான பதில் வாரணாசி விமான நிலையம். வாரணாசி விமான நிலையத்தில் ஒரு விமான பயணியின் கைத்துப்பாக்கி தற்செயலாக வெடித்தது. Question 21. The Supreme Court is set to hear Tamil Nadu's plea against Karnataka regarding the Kaveri water dispute on which date? காவிரி நீர் தகராறு தொடர்பாக கர்நாடகாவுக்கு எதிராக தமிழ்நாடு தாக்கல் செய்த மனுவை உச்ச நீதிமன்றம் எந்த தேதியில் விசாரிக்க உள்ளது? The correct answer is 17th August. The Supreme Court will hear Tamil Nadu's plea against Karnataka on the Kaveri water dispute on 17th August. சரியான பதில் ஆகஸ்ட் 17. காவிரி நீர் தகராறு தொடர்பாக கர்நாடகாவுக்கு எதிராக தமிழ்நாடு தாக்கல் செய்த மனுவை உச்ச நீதிமன்றம் ஆகஸ்ட் 17 அன்று விசாரிக்கும். Question 22. Which nuclear power plant in Tamil Nadu has generated over 130 billion units of power and prevented 11.22 crore tons of carbon dioxide emissions? தமிழ்நாட்டில் உள்ள எந்த அணுமின் நிலையம் 130 பில்லியனுக்கும் அதிகமான யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி செய்து 11.22 கோடி டன் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தை தடுத்துள்ளது? The correct answer is Kudankulam Nuclear Power Plant. Kudankulam Nuclear Power Plant has generated 130.63 billion units of power and prevented 11.22 crore tons of carbon dioxide emissions. சரியான பதில் கூடங்குளம் அணுமின் நிலையம். கூடங்குளம் அணுமின் நிலையம் 130.63 பில்லியன் யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி செய்து 11.22 கோடி டன் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தை தடுத்துள்ளது. Question 23. Which country recently executed a man over his involvement in winter protests? குளிர்கால போராட்டங்களில் ஈடுபட்ட ஒருவரை சமீபத்தில் தூக்கிலிட்ட நாடு எது? The correct answer is Iran. Iranian authorities recently executed a man for his involvement in winter protests. சரியான பதில் ஈரான். ஈரான் அதிகாரிகள் குளிர்கால போராட்டங்களில் ஈடுபட்ட ஒருவரை சமீபத்தில் தூக்கிலிட்டனர். Question 24. Tamil Nadu is set to begin the rejuvenation of irrigation channels and ponds under which scheme? தமிழ்நாட்டில் நீர்ப்பாசன கால்வாய்கள் மற்றும் குளங்களின் புனரமைப்பு எந்த திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட உள்ளது? The correct answer is VBG-RAM-G scheme. Tamil Nadu will rejuvenate irrigation channels and ponds under the VBG-RAM-G scheme. சரியான பதில் VBG-RAM-G திட்டம். தமிழ்நாடு VBG-RAM-G திட்டத்தின் கீழ் நீர்ப்பாசன கால்வாய்கள் மற்றும் குளங்களை புனரமைக்க உள்ளது. Question 25. A Guinness World Record for the largest flagpole number was recently set during Indian Independence Day celebrations in which US state? இந்திய சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது மிகப்பெரிய கொடிக்கம்பங்களின் எண்ணிக்கை என்ற கின்னஸ் உலக சாதனை சமீபத்தில் எந்த அமெரிக்க மாநிலத்தில் நிகழ்த்தப்பட்டது? The correct answer is New Jersey. The Guinness World Record for the largest flagpole number was set in New Jersey during Indian Independence Day celebrations. சரியான பதில் நியூ ஜெர்சி. இந்திய சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது மிகப்பெரிய கொடிக்கம்பங்களின் எண்ணிக்கை என்ற கின்னஸ் உலக சாதனை நியூ ஜெர்சியில் நிகழ்த்தப்பட்டது. Thanks for watching. Subscribe to Arjuna Government Exams Quiz for a new quiz every day. பார்த்ததற்கு நன்றி. தினமும் ஒரு புதிய வினாடி வினாவிற்கு அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.